தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்கிறார். தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இன்று காலை 11 மணிக்கு பதவியேற்பு. தமிழகத்தில் சிவகங்கை, தென்காசி, மதுரை, தேனி மாவட்டங்களில் பரவலாக கனமழை. செங்கல்பட்டு, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நெல்லை, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று மாலை 4 மணிக்கு பதவியேற்பு. பதவியேற்பு விழாவில் ராகுல், கார்கே மற்றும் 3 மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பங்கேற்பு. அதிமுகவில் தற்போது நிலவும் சூழ்நிலையை எண்ணி தொண்டர்கள் அச்சமோ பதற்றமோ அடைய வேண்டாம். அதிமுக மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகத்தில் ஆளுநரின் செயலாளர் உட்பட 25 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சி ஆணையர்களை இடமாற்றம் செய்து அதிரடி உத்தரவு. சட்டப்பேரவையில் பதிலளிக்க முடியாமல் திருச்சியில் வீரவசனம் பேசியுள்ளார் முதலமைச்சர் விஜய். நக்கல் நையாண்டி பேசி முதலமைச்சருக்கான தகுதியை குறைத்துக் கொள்ளாதீர்கள் என ராசா பேட்டி. இன்னொரு அணியில இருந்து வெற்றி பெற்ற பிறகு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைத்ததற்கு பிறகும் நீங்கள் ஏதோ 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே. கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றத்தில் எங்கே போச்சு உங்கள் கை? பேப்பரை வச்சுட்டு பேசிக்கிட்டு என்ன அர்த்தம்? ஏன் பவுனிங்க? நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்குள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் உத்தரவின்படி கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதா என ஆலோசனை. பள்ளிகள் நாளை திறக்கப்படும் நிலையில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடல் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர். விடைத்தாள் மறுமதிப்பீடு குளறுபடியால் சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங், செயலாளர் ஹிமான்ஷி பணியிட மாற்றம். சிபிஎஸ்இ புதிய தலைவராக IAS அதிகாரி பிரசாந்த் சீதாராமும், செயலாளராக வருண் பரத்வாஜும் நியமனம். மத்திய கல்வி அமைச்சரை காப்பாற்றவும் உண்மையை மூடி மறைக்கவும் சிபிஎஸ்இ தலைவர், செயலாளர் மாற்றம். சுதந்திரமாக விசாரணை நடைபெற மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எதிரி ரேடார் அழிப்பு ருத்ரா M2 ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. ஒடிசாவில் சுகோய் போர் விமானம் மூலம் ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்த DRDO. திருவண்ணாமலையில் தனியாக இருந்த ஜோடிகளை குறிவைத்து நகை பணத்தை பறித்த கும்பல். ஜோடிகளை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்த 8 பேர் கைது. 3 பேருக்கு வலைவீச்சு. தாவேக நிர்வாகிகள் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து தாவேக அரசு பதிலளிக்க வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி. டெல்லியில் பாஜக தலைவர் நிதின் நபினை தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை ராஜினாமா கடிதம் வழங்கியதாக தகவல் வெளியான நிலையில் டெல்லி விரைந்துள்ள நயினார் நாகேந்திரன். திருவாரூர் விளக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து. சிமெண்ட் பூச்சு மேல் விழுந்ததில் பரிசோதனைக்காக வந்திருந்த கர்ப்பிணியின் கணவர் காயம். மகாராஷ்டிராவில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர் கடன்கள் தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடியால் 56 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என அரசு அறிவிப்பு. நீட் வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்து ஒடிசாவில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. போராட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சரின் உருவப்படத்தை எரித்து மாணவர் அமைப்பினர் கண்டன முழக்கம். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும்.
பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இந்தியா வலியுறுத்தல். புல்டோசர்களை ஏவ துடிக்கும் அரசியல்வாதிகளின் கைகளில் மேற்கு வங்கம் சிக்கியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் மம்தா பேச்சு. மேற்கு வங்க பாஜக அரசுக்கு எதிராக மம்தா நடத்திய போராட்டத்தில் 5 MLA 3 MP-க்கள் மட்டுமே பங்கேற்பு. மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள 50 MLA-க்கள் பங்கேற்காததால் கட்சிக்குள் பிளவு என சலசலப்பு. குஜராத்தில் 2 அரசு பேருந்துகள் டிராக்டர் மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு, 40 பேர் காயம். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. கோவையில் SP வேலுமணியை அதிமுக தொண்டர் துரோகி என்று கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு. பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க SP வேலுமணி சென்றபோது பரபரப்பு. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது என அரசு உத்தரவு. அரசு அதிகாரிகள் அலுவலக பணிகளுக்கு பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்தவும் அறிவுறுத்தல். சென்னை ராயபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, விரைந்து தீ அணைக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மதுரை கொடிமங்கலம் பகுதியில் பட்டா கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காஷ்மீரில் காற்றுடன் கூடிய கனமழையால் தால் ஏரியில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் மீட்பு. ராஜஸ்தானில் வீசிய சூறைக்காற்றால் சுவர் மற்றும் தற்காலிக கூடாரங்கள் சரிந்து ஒருவர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா நியமனம். கர்நாடக முதலமைச்சர் பதவி கைமாறியதால் கட்சியின் உயரிய குழுவில் பொறுப்பு. AI பாதுகாப்பு குறித்த முக்கிய உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். புதிய AI மாதிரிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு செல்வதற்கு முன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆராய நடவடிக்கை. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த மொஜ்தபா கமேனி உயிருடன் உள்ளார். மொஜ்தபா உடல்நிலை முன்னேற்றமடைந்து அதிக செயல்பாடு திறனுடன் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தகவல். ஐநா பொதுச்சபையின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் வெற்றி. வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஓராண்டுக்கு ரஹ்மான் பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி. T20 தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றிய இங்கிலாந்து அணி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ், ஜேக்கப் மென்சிக் அரையிறுதிக்கு முன்னேற்றம். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மிர்ரா ஆண்ட்ரீவா, மார்டா கோஸ்டியூக் அரையிறுதிக்கு தகுதி. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டனில் PV சிந்து, ஹரிஹரன் அர்ஜுன் ஜோடி 2வது சுற்றுக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த் அதிர்ச்சி தோல்வி. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை.